இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே நம்மளும் இந்த தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா ஏதாச்சும் ஒன்று மாற்றி ஒன்று இவங்களே தனக்கு தானே சரிக்கிறாங்க. அதாவது இப்போ போயிட்டு அர்ஜுனை கடத்திட்டு போனது ஈஸியாக மாட்டிக்கிற மாதிரியாக கடத்திட்டு போவாங்க. அவரை கடத்தி உண்மையை வாங்கணும். யாராவது ஒரு குடோன் கூட்டு போகிறேன், எங்கேயோ ஃபேக்ட்ரி கூட்டு போகிறேன்னு காரை கொண்டு போய் நடுவீதியில் நிறுத்தி ஈஸியாக மாட்டிட்டாரு தமிழ். இதில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி புது பிளான் போடுறாங்க. என்னென்னா இந்த பிளான் ஒரு பயங்கரமான பிளான் பண்ணுறோம். நம்ம இப்போ கலிவர்தனும் அவன் பையனும் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரியும். அவங்கள ஏமாற்றி இதில் பிடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்திங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவராக எதையுமே யோசிக்க மாட்டாரு. அவருடைய இன்வெஸ்டிகேஷனில் அவருடைய பங்கு என்ன அப்படின்னா தமிழ் சொல்கிறத கேட்குறது மட்டும் தான். தமிழ் ஆமாம், தமிழ் நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்குது, தமிழ் நீங்கள் சொன்னது தெரியாதா இருக்குது, தமிழ் இதை நம்ம பார்த்துடலாம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இதில் தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கலிவர்தன் சொத்தெல்லாம் ஏதாச்சும் அவங்க பதிலில் இருக்கா அப்படின்னு லாயரை கூப்பிட்டு வச்சு பேசினா அவங்க இருக்க வீடே ஒரு என்ஜிஓக்கு எழுதிட்டாங்களாம். கேரளாவில் இருக்க சொத்தை ஒரு ஆசிரமத்துக்கு எழுதிட்டாங்களாம். எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசியில் என்ன சொன்னாங்களாமா, அதாவது இப்போ நீங்கள் மேகனாவை பற்றி மேகனாவுக்கு தன்னுடைய மாமாவை பற்றி உண்மைலாம் எப்போ தெரிய வந்துச்சுன்னா கடைசியாக சாகிறதுக்கு ஒரு மணி நேரம் தான் தெரிய வந்துச்சு. ஆனால் இதில் இப்போ என்ன காமிக்கிறாங்கன்னா அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்களாம், அவங்க கை கால் இருக்குல்ல அவங்க பொழைச்சிக்கிட்டோம், அவங்களே வேலை செஞ்சு பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. அதனால் அவங்க சொத்தெல்லாம் எழுதலையாமா. என்னஜி ஒரு லாஜிக்கே இல்லாமல் இருக்கேஜி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தெரியுது எதில் லாஜிக் இருந்துச்சு இந்த கதையில், இதில் லாஜிக் பார்க்குறதுக்கு அப்படின்னு நம்மளும் விட்டுற வேண்டியதாக இருக்குது சீரியலை மட்டும். ஸோ இப்போ இந்த சமயத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த லாயர்லாம் பார்த்து இப்போ நம்ம கடைசியில் எதுவுமே இல்லையா, மேலே கீழே தேடி பார்த்து காசு நகை எதுவுமே காணும். நகை எப்படி இல்லாமல் போயிருக்கும். மேகனா போட்டிருந்த நகை, அந்த நகை, இந்த நகைன்னு வீட்டில் நகையெல்லாம் இருக்கும்ல, நகையை வச்சாலே கடைசியில் காசு கிடைக்குமே. அதெல்லாம் அதிகமாக அவங்க எழுதி வச்சுட்டாங்க. தெரில எனக்கு. உடனே அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே வீட்டில் பாத்திரம் தான் இருக்குது, தட்டை தூக்கிட்டு போயிடலாமா, நம்ம பேசாமல் கையேந்திட்டு நிற்கலாமா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது இப்போ போலீஸோட கூப்பிட்டு வந்துடுறாரு தமிழ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் உள்ளார போயிட்டு இன்ஸ்பெக்டர் அவங்கள அவர் மிரட்டணுமா, அதாவது உங்களை பற்றி ஆதாரம் கிடச்சிச்சு எனக்கு பணம் கொடுத்தா நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு மிரட்டணும்னா அவர் அதை ஒத்துப்பாராமா, அதை தமிழ் வீடியோ எடுப்பாராமா. இவருக்கு அந்த இன்ஸ்பெக்டரும் பூம்பும் மாட்டாட்டம் தலையாடிட்டு இருக்காரு. சரி, அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தேர்ந்தெடுத்த போலீஸ் அதிகாரிகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா வீடியோ எடுக்கிறது யாருன்னா நமச்சி அவரோட ஃபோனில் எடுப்பாராமா. அந்த போலீஸ் ஆஃபீஸரை க்ளவுன் மாதிரி ஆக்கிட்டு, கோமாளி மாதிரி ஆக்கிட்டு, ஜன்னல் வழியாக நாங்கள் போய் நிற்கிறோம், நாங்கள் எடுக்கிறோம் வீடியோவை அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. அதையாச்சும் உருப்படியாக செஞ்சாங்களா? அதுவும் கிடையாது. ஏன்னா இந்த கதையில் உங்கள் ஹீரோ கிடையாது. கதையோட ஹீரோ அர்ஜுன் எவ்வளோ தெளிவாக பிளான் பண்ணி ஒன்றும் பண்ணுறாரு. தமிழ் தற்கொலை மாதிரி எதாவது பண்ணிட்டு தெரிவார். ஸோ இப்போ அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக உள்ளார போயிடுறாரு. உள்ளார போனால் நீங்கள் தானே கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்க, எல்லாம் அந்த சரஸ்வதி பண்ண வேலை தான், அவள் தான் கொலகாரி அப்படின்னா இல்லையே, இதில் வேறு சில தடயங்கள் கிடச்சிருக்கு. இந்த வீட்டில் இருந்தால் அவங்க கிளம்பியிருக்காங்க சாகிறதுக்கு முன்னாடி. அப்போ நீங்கள் இந்த வீட்டில் தான் இருந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் கொலை நடந்த இடத்துலையுமே சில தடயங்கள், சில கைரேகைகள் எல்லாம் கிடச்சிருக்கு. எல்லாத்தையும் வச்சு யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு இந்த கொலையில் சம்மந்தம் இருக்க மாதிரி தெரியுது, உண்மையை ஒத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. உடனே கலிவர்தன் இப்போ யோசிக்கிறார், இல்லை சார் உண்மையை சொல்லலான்னு பார்க்கும்பொழுது வீடியோ தமிழ் எடுக்க மாட்டாராமா. தமிழ் தான் ஹீரோ, தமிழனா அவர் எடுக்க மாட்டாராம். ஏன்னா அதெல்லாம் நமச்சி எடுக்க சொல்லுவாங்க. நமச்சி எடுக்க சொல்லிட்டு ஓரமாக அதே பொந்துக்குள்ளார எட்டி பார்த்துட்டு இருப்பார். இவர் தான் வீடியோ எடுக்கிறாரு. அவர் தள்ளி நிற்கலாம்ல, இப்படியே இடிச்சிட்டே உரசிட்டு ஏ அப்படின்னு நின்றுட்டு இருந்தார். ஏன்னு நின்றுட்டு இருந்தோடனே அப்படியே நமச்சி என்ன பண்ணார், டான்ஸ் ஆடிக்கிட்டே போய் பக்கத்தில் ஒரு பலகையில் ஒரு மிதிச்சு பொதுவடீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டை கொடுத்தார். டக்குன்னு அந்த கலிவர்தன் திரும்பி பார்த்துட்டு, ஓ இந்த நமச்சி பைய இவனுங்க பிளான் ஆகுது அப்படின்ட்டு, என்ன சார் கொலையை செஞ்சதை எவனோ அவன் சொன்னான்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டி உண்மையை ஒத்துக்க வைக்க பார்க்குறீங்களா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இவன் எங்கள் மேகனா பாப்பாவை கொலை பண்ணதே இவன் பொண்டாட்டி தான் அப்படின்னு தமிழையும் திட்டி நமச்சியும் திட்டி, சார் அவங்க பொய் கேஸ் போட்டு உள்ள தட்டி முட்டி தட்டுங்க சார் அப்படின்னா, ஒன்ன மாதிரி ஒரு பைத்தியம் சொல்கிறத கேட்டான் பாரு, என்னதான்டா சொல்லணும், ஒரு வீடியோ ஒழுங்காக எடுக்க தெரியாதா, நான் என் வேலையை கரெக்டாக செஞ்சேன், நீ என்ன தான் செஞ்ச, போய் அங்கே போய் தடி கூட்டு விளாண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போலீஸ் பேசிட்டு, இந்த மாதிரி பொய் கேஸ் போடுற ஆள் நான் இல்லை, உன் கூட சேர்ந்தா என் வேலையும் போயிடும் போல, தயவு செஞ்சு என்னை விட்டுரு போ அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. அவரை பார்த்தாலே பாவமாக இருக்குது. அந்தளவுக்கு மட்டமான கொஞ்சம் கூட மூளை எறிவுங்கிறது ரொம்ப கம்மியாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் தமிழ் இருக்கார். இவரை எங்கே ஹீரோவாக வச்சு இவர் ஹீரோவாக நினச்சி அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சோடனே லைனில் நின்று சரஸ்வதி சாப்பாடு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த டார்ச்சரை வேறு அப்பப்போ காமிச்சிடறாங்க. பாவம் இல்லை, புள்ளத்தாச்சி பிள்ளைய நினச்சா நமக்கு பாவமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறதா, என்ன கதை இதுன்னு கோவப்படுறதா இல்லை எரிச்சப்படுறதா அப்படிங்கிறது நமக்கே புரியல. லைனில் நின்றுட்டு இருக்கும் போதே நீ இங்கே லைனில் நிற்கிற, உனக்கு தான் ஸ்பெஷல் சாப்பாடு கொண்டு வரணும்ல அப்படின்னு அந்த வார்டன் சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, நான் மற்றவங்க மாதிரி இங்கே நின்று வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்க லைனில் நிற்க, இந்த வார்டன் வேணும்னே பண்ணுறாங்க அப்படின்னு அங்கே இருக்க கைதிகள்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிள்ளத்தாச்சி பிள்ளையை போட்டு டார்ச்சர் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவெல்லாம் நல்லா இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அந்த வார்டன் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருந்துட்டு லைனில் மெதுவாக எல்லாத்தையும் எல்லாம் கும்பாபிஷேகமாக நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் வேகமாக போங்க அப்படின்னு மிரட்டி எல்லாத்தையும் பண்ணிட்டு
கடைசியாக வந்து சரஸ்வதி வந்தோடனே சரஸ்வதியை நிற்க சொல்லி, ஏமா என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இப்படி போகலான்னு பார்க்குற, உனக்கு ஸ்பெஷலான சாப்பாடு இருக்கும், உனக்குலாம் உப்பு காரம் கரெக்டாக போட்டாங்களா தெரில, மாசமாக வேறு இருக்க, ஜெகதாலா கில்லாடி வேறு, நீ வயிற்றில் ஒரு குழந்தைய வச்சே 2 பேரை கொலை பண்ணியிருக்க அப்படின்ட்டு அப்படியே அள்ளி மிளகாத்தூளையும் உப்பையும் தூக்கி போடுறாங்க. போட்டு நல்லா சாப்பிடு அப்படிங்க. இவங்க அப்படியே கோபமாக பார்க்குறாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய கில்லாடி நீ, இப்போவே கொலையெல்லாம் பண்ண அப்படின்னா வயிற்றில் வர்றது எவ்வளோ பெரிய இதாக இருக்கும், கிரிமினலாக இருக்கும், வெளில வந்தோடனே பிக் பாக்கெட் அடிக்கும், திருடும், அது ஒரு பொறுக்கியாக சுத்தம் அப்படின்னு பேசினோடனே கோவம் வந்துடுது சரஸ்வதிக்கு. அப்படியே டக்குன்னு அந்த தட்டை இப்படி விசிற, அந்த தட்டில் இருந்து அப்படியே அந்த மிளகாத்தூளோடு அப்படியே அந்த இதை சாதம்லாம் இவங்க கண்ணில் விடுற மாதிரி இருந்து அப்படியே ஐயோ அப்படின்னு, பரவாயில்ல சரஸ்வதி என்ன பண்ணுறீங்க, இதுக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு பார்த்தா கனவும் நினச்சி பார்த்தாங்களாமா. என்ன என் மேலே தட்டையிலேருந்து சாப்பாடு எடுத்து என் மூஞ்சியில் எரியலான்னு தோணுதா, அப்படி ஏதாவது செஞ்சேன்னா இப்போ வந்து மிளகாத்தூளும் உப்பு தான் போட்டிருக்கேன், அப்போ என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்ட்டு அவங்க அப்படியே வெள்ளத்தனமாக பார்த்துட்டு 4 சொட்டு விட்டால் போதும் உன் வயிற்றில் இருக்க புள்ள இந்த பூமியை பார்க்காது அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு மோசமாக அந்த சீரியல் போகிறதுக்கான எடுத்துக்காட்டு இந்த ஒரு லைனில் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இதை பார்த்த உடனே இதை வந்து இது இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது, இப்படி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க. உடனே இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து சரஸ்வதி உடஞ்சி அழ ஆரம்பிச்சிடறாங்க. அது வரைக்கும் தைரியமாக இருந்த சரஸ்வதி உடஞ்சி அழறாங்க. என் பிள்ளை எதுவும் பண்ணாதீங்க, என்ன வேணால் எதுவும் பண்ணிவிடுங்க, நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ இந்த காரமான சாப்பாடை சாப்பிடணும் நீ, அதான் உனக்கு கொடுக்குற தண்டனை அப்படிங்கிறாங்க அந்த வார்டன். உடனே இவங்க தட்டுக்கிட்ட உட்காந்துட்டு அப்படியே தட்டை தூக்கிட்டு போய் ஒரு மரத்துக்கட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து இந்த காரமான சாப்பாடை அழுதுகிட்டே சாப்பிட்றாங்க. என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, உங்கள் அப்பா வருவார், உங்கள் அப்பா காப்பாற்றுவார்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாகுபலி படத்து டைலாக்லாம் வந்து இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காரோ தடிக்குட்டு விளாண்டுட்டு இருக்காரு, இடிச்சுக்கிட்டு போய் பொந்துக்குள்ள நான் தான் எட்டி பார்ப்பேன்ட்டு சின்ன பிள்ளையாட்டம் அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அர்ஜுன் செய்கிறதெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி ஒன்றும் பண்ணுறாரு. இதுங்க என்ன பண்ணுதுங்கன்னா எல்லா நேரத்துலையும் அங்கே போய் நடக்கிறத வச்சு க்ளூ கண்டுபிடிக்கிறேன்னு இதே சொல்லிட்டு அங்கே ஃபேக்ட்ரியும் வேறு அர்ஜுன் இதை கார்த்திகையில் ஒப்படைச்சா அவர் அங்கே ஏதோ ஒரு கோமாளித்தனத்தை பண்ணி வச்சிருக்காரு. குடும்பமே கோமாளிகளாக இருந்தால் எப்படி சரஸ்வதி தமிழும் சரஸ்வதியும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக தமிழும் கூட இருக்கும் கோமாளிகளும் அப்படின்னு பார்த்துக்கலாம், இல்லை தமிழும் கோமாளிகளும் மாற்றிக்கலாம், இல்லை தமிழ் ஒரு கோமாளின்னு மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு டைட்டில் வச்சுக்கலாம் போல அந்த கதையில் பார்க்கும்போது அதான் தோணுது நமக்கு. ஸோ இது நடந்துகிட்டு இருக்கும் போதே இப்போ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க அந்த வார்டன். எல்லாம் அந்த இவங்களால தான் அர்ஜுன் காசு கொடுத்து பண்ண வைக்கிறான் அப்படின்னு போலீஸ்டே சொல்கிறாங்க. ஆனால் தன்னோட மனைவிக்கு இவ்வளோ பெரிய உயிருக்கு சேதம் ஏற்படுற அளவுக்கு அவங்களுடைய உடல்நலனை வீக்காக்குற அளவுக்கு ஒருத்தவங்க பண்ணும்போது இந்நேரம் அந்த மினிஸ்டர்கிட்ட போயிருந்துருக்கலாம், தங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணியிருக்கலாம், அந்த வார்டனை பிடிச்சி நான் வேணா காசு தரேன்னு சொல்லியிருக்கலாம், எவ்வளோ காசு அவன் தரான்னு சொன்னான்னு சொல்லி நான் தரேன் அதை விட அதிகமான காசுன்னு சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி மூளையோட எத்தனை வேலையை செஞ்சுருக்கலாம். எதையுமே செய்யாமல் பைத்தியம் மாதிரி உட்காந்துக்கிட்டு இன்னும் ஒரு நாள் தான் சார் இருக்குது, அந்த கலிவிருதன் மேலே டவுட் இருக்குது சார் அப்படின்னா அவரும் என் மேலே எனக்கும் டவுட் இருக்குது சார், ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது சார் அப்படிங்கிறார். ஏதாச்சும் ஆதாரத்தை திரட்டணும், தமிழ் ஏதாவது ஆதாரத்தை திரட்டணுங்கிறார். எதுவும் ஆதாரம் திரட்டுறது தமிழோட வேலை மாதிரி, அது போலீஸோட வேலை, ஆனால் அவர் அதை பண்ண மாட்டாரு. ஸோ ஹலோ சார் அப்படின்னு ஃபோன் வந்தோடனே கிளம்பி போயிட்டார். இப்போ தமிழ் பார்க்குறாரு, பக்கத்தில் ஒருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து கைரேகையை தொடச்சிட்டான் அந்த திருட்டு பைய, ஆனால் வந்து கேட்டில் வந்து கைரேகையை விட்டுட்டான், அதை வச்சு நாங்கள் அவனை பிடிச்சிட்டோம், எங்களையே வந்து ஏமாத்தான்னு பார்த்தியா அப்படின்னு ஏதோ ஒரு திருடனை பிடிக்க இதை பார்த்தோன்னே பொறி தட்டிடுச்சு தமிழுக்கு. அப்போ வேறு ஏதோ ஒரு இடத்துல கைரேகை இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அந்த கைரேகையை வச்சு பரமனை பிடிச்சி என்ன பண்ணுறோம் மட்டும் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஐடியாவுக்கு வந்திருக்காரு. இந்த ஐடியாவுக்கு எத்தனை பிரச்சனைகள் வரப்போதோ, இவரில் ஐடியான்னு சொன்னாலே நமக்கு இன்னும் அதிக பிரச்சனை தான் ஒரு கிரியேட் பண்ணுவார் நினைக்கிறேன். பிரச்சனையை சால்வ் பண்ணுறதை விட ஒரு வேளை உருப்படியாக செஞ்சு அந்த அர்ஜுனை பிடிச்சதோட அந்த கதையை முடிச்சு விடணுங்கிற மாதிரி டயர்டாகிறதோட இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சு. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சரி